கார்த்தி சொன்னபடியே ஓடனான். மனசுக்குள்ள இருந்த சோகமெல்லாம் பறந்து போக ஆனந்தமா குதிச்சு குதிச்சு ஓடிட்டு இருந்தான். பின்னாடி சங்கரோட துப்பாக்கி சத்தமும் அவனையும் நெருங்குச்சு. அடுத்த தீபாவளிக்கு எப்படியும் போலீஸ் ஆகிருவன்ற நம்பிக்கையோட இன்னும் வேகமா ஓட ஆரம்பிச்சான் கார்த்தி. படார் படார்னு சரவடியும் காதை பிளந்துச்சு. அவனோட வீட்டு போர்ட்டிகோவில் நின்றுகிட்டு இருந்த கார்த்திக்கும் அவனோட பழைய நினைவுகள் இருந்து மீண்டான். 30 வருஷம் எவ்வளவு சீக்கிரமா கடந்துட்டு அப்படின்னு நினைக்கும் போதே வியப்பா இருந்துச்சு. இன்னைக்கு கார்த்திக் சென்னையில ஒரு பெரிய சாஃப்ட்வேர் நிறுவனத்துல என்ஜினியரா இருக்கான். அந்த நேரம் அவனோட செல்போனும் ஒழிச்சிச்சு. சங்கர் காலிங்னு வந்துச்சு. ஹாப்பி தீபாவளி கார்த்தி. ஏய் தேங்க்ஸ்டா சங்கர், சேம் டு யூ, ஹவ் ஆர் யூடா அப்படின்னு தொடங்கி 10 நிமிஷம் பேசிட்டு திரும்பியும் வந்தான் கார்த்தி. ஹாலில் கார்த்தியோட 8 வயசு மகனும் 6 வயசு மகளும் டிவி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வரப்போறீங்களா இல்லை எல்லா பட்டாசையும் நானே வெடிக்கவா அப்படின்னு கார்த்தியும் அவங்கள பார்த்து சத்தமாக கூப்பிட்டான்.